எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பொண்ணு தாங்காது, காலேஜுக்கு போனா மாறிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஜெனரேஷன்ல ஆப்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப வைடரா இருக்கிறதுனால வந்து அதனாலயும் லவ் பண்ணி வீட்டில் மாட்டிட்டு அப்பா இப்போ வரைக்கும் பேசுறது இல்லை. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்கள் அப்பா என்கிட்ட பேசி. அண்ணாவும் பேச மாட்டான். உங்க லைஃப்ல வந்து நடந்த பெயின்ஃபுல்லான மூமெண்ட் அப்படின்னா இது? பெயின்ஃபுல்லாக ப்ரோ ஒன்றும் இல்லை. நான் வந்து ஸ்டார்டிங் ஒர்க் போகும்போது ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பித்தேன். ஓகேங்களா, ஸ்விக்கி ஓட்டமும் ஸ்கூல் போனேன். அங்கே ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயே, லேடிஸ் ஸ்கூலு பக்கத்துலேயே. அங்கே ஒரு பொண்ணு நல்லா பார்த்து கரெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு லைஃப் அப்படி ஸ்டார்ட் ஆனது. ஸ்டார்ட் பண்ணி என் லைஃப் வரைக்கும் ஓரளவுக்கு +2 படிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ஓரளவுக்கு வேறு லெவல் தான். அந்த மாதிரி பொண்ணே கிடைக்காத மாதிரி இருக்கும். அதெல்லாம் மெமரிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கல்யாண அளவுக்கு பாட்டி வச்சிட்டேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பொண்ணு தாங்காது, காலேஜுக்கு போனால் மாறிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, காலேஜ் அவங்க போனாங்க. ஓகேங்களா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்க காலேஜுக்கும் போனாங்க. போனபோது ஃபஸ்ட் இயர் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் பேசியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கால் லிஸ்ட்டு பேசுறது, வாட்ஸ்அப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினே இருந்தது. நானும் நாடா பார்த்துனே இருந்தேன், பொண்ணே நம்மளை சந்தேகப்பிடிக்கிறாங்கன்றாங்க. இதில் என்னடா சந்தேகம், நீ என்கிட்ட பேசலை, நான் உன் லவ் பண்ணுறேன், எனக்கு உரிமை இருக்குது, எல்லாம் இருக்குது, பேசாமல் போகிறது தப்பு இல்லை. கடைசியில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு மூலயமா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என் வீடு லாங்கு, அவங்க வீடு லாங்கு, வேசர்பாடி, நான் திருவேன்றவர். ஃபுல்லாக லாங்னால பிரேக்கப் ஆயிடுச்சு. நடுவுலையே வேண்டாம், ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டு போயிரு, பசங்க மனசை கஷ்டப்படுத்தாத அப்படின்னே சொல்லி பிரேக்கப் பண்ண சொன்னேன். அவங்க பிரேக்கப் சொன்ன 10 செகண்டே பிரேக்கப் பண்ணாங்க. 10 செகண்டே ஃபோனில் பிரேக்கப், நீ எனக்கு தேவையில்ல, நீ ஒர்த்து இல்லைன்ட்டாங்க. ஒன் மெசேஜ் டு ஒரு எக்ஸ், எக்ஸுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், என்ன சொல்லுவீங்க? ஒரு விஷயம் கமிட்மெண்ட் குள்ள வரணும்னா, லைக் அதை காப்பாற்ற முடியும்னா கமிட்மெண்ட் குள்ள வரலாம். ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து கடைசியில வந்து இல்ல எனக்கு முடியாது அப்படின்னு விட்டுட்டு போக கூடாது. அது ஸ்டார்டிங்லேயே தெரியும் உங்களுக்கு. ஆப்வியஸா இது இப்படிதான், பேரண்ட்ஸ் இப்படிதான், நம்ம ஃபேமிலி இதுதான்றது தெரியும். ஸோ முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கணும்? அப்படி இல்லாம இருக்கலாம். உங்க மெசேஜ்க்கு அதான், ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்றீங்க நீங்க? இல்லைங்க, பர்சனலா இல்லைங்க, நான் பொதுவா சொல்றேன், நிறைய ஸ்டோரிஸ் கேட்டதுனால சொல்றேன். சரி சரி, பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 வேர்ட் சொல்றேன், அந்த வேர்ட் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. லவ்னா என்னது? அஃபெக்ஷன். லஸ்ட் அப்படின்னா? சிச்சுவேஷன்ஷிப். சரி, மணி. மணி மணினா எல்லாமே அதுதான். மணி இல்லைன்னா லவ் லஸ்ட் எதுவுமே இல்லை. ஒரு பையன்கிட்ட மணி இருக்குன்னா அந்த பையன்கிட்ட தான் எல்லாரும் போவாங்க. சரி, இந்த பொசசிவ்னஸ்னா நம்ம லவ் பண்ற பையன் வந்து வேற ஒரு பொண்ணு கூடயோ இல்லை யார்கிட்டயோ பேசினா ரொம்ப கோவம். சந்தேகம் வந்து லவ்வர்ஸ்குள்ள இருக்கக்கூடாத ஒரு விஷயம். ஒரு வாட்டி ஒருத்தவங்க மேல சந்தேகப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை திருத்தவே முடியாது. ஸோ சந்தேகப்படாதீங்க, அவ்வளோதான். இப்போ எந்தெந்த ரீசனுக்காக பிரேக்கப்லாம் நடக்குது? பிரேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் லாயல்ட்டி. அது இருந்தா நடக்காது, இல்லைன்னா அஃப்கோர்ஸ். இந்த ஜெனரேஷன்ல ஆப்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப வைடரா இருக்கிறதுனால வந்து அதனாலயும் பிரேக்கப் ஆப்ஷன்ஸ் வைடர்னா he deserves someone better அந்த மாதிரியா? Yes, because they are very well preparing their mind to cheat someone. So அதனால வந்துட்டு நடக்குது. அதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இப்படி இருக்கணும், நான் இந்த ஃபோரம் நான் வந்து இப்படிதான் நான் யோசிக்கணும் அப்படின்னா அந்த மைண்டை நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டா யோசிக்கணும்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, என்னால முடியல அப்படின்னா தேர் ஸ்டார்டிங் டு ஃபைண்ட் சம்ஒன் எல்ஸ் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ். ஸோ இதனால பிரேக்கப். இப்போ நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி தான் நடந்திருக்கா? நடந்தது. உங்களை ஏமாத்திட்டு அவர் போயிட்டாரு. எப்படி அந்த பிரேக்கப்ல இருந்து எப்படி வெளில வரீங்க? It took me நிறைய நாளே எடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட போறது வர்றது. எவ்வளவு நாள்? க்ளோஸ் டு 1.5 months to 2 months ஆச்சு. ஸோ வெளியே போறது வர்றது, அப்புறம் அப்பா அம்மாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அப்பா அம்மா தான் வந்து தே வேர் மை ஹியூஜ் சப்போர்ட் சிஸ்டம். அப்ப அவங்க இல்லைன்னா சத்தியமா நான் பிரேக்கப் வந்து வெளியே வந்து பண்ணலாம்னா எனக்கு தெரியாது. அப்பா அம்மா. பிரேக்கப்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு? மெயினான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து
நடுவில் வந்துருவாங்க யாராச்சும் ஒருத்தவங்க பெஸ்டி இல்லை ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லி ஸ்டார்ட் ஆகி அவங்க 2 பேர் அப்புறம் கமிட் ஆயிடுவாங்க, நம்ம நின்றுவோம். என் லெவலையும் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அதனால தான் பிரேக்கப்பே ஆச்சு. மெயினாக எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? நான் 6 இயர்ஸாக லவ் பண்ணேன். எப்படி ஓவர் கம் பண்றீங்க? 6 வருஷம் லவ் பிரேக்கப் அப்படின்னா எப்படி ஓவர் கம் பண்றீங்க? ஸ்டார்டிங் வந்து என்னால் முடியல, பிகாஸ் எங்கள் வீட்லேயும் தெரியும் நான் லவ் பண்ணது. லவ் பண்ணி வீட்டில் மாட்டிட்டு அப்பா இப்போ வரைக்கும் பேசுறது இல்லை. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்கள் அப்பா என்கிட்ட பேசி. அண்ணாவும் பேச மாட்டான், இப்போ தான் பேசுகிறான் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம். எப்படி சொல்கிறது, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க. எனக்குன்னு இருக்கிறதுன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் ஆகுறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட வெளியே போகிறது, அந்த மாதிரி விஷயம். மோஸ்ட்டாக எனக்கு வந்து கேர்ள்ஸில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே இல்லை, யாருமே ஃபுல்லாக பாய்ஸ் தான். அவங்க கூட தான் இருப்பேன். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். லவ் அப்படின்னு. புனிதமானது, ஓகே. லஸ்ட். தேவையில்லை. ஓகே. மணி. அத்தியாவசியம். ஆனா அதுவே வந்து லைஃப், இதுதான் நான் லைஃப்ல இது மட்டும்தான் அப்படி கிடையாது. பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் இருக்கலாம், 100% 2% இருக்கலாம். அந்த 2% ஹெல்த்தி பொசசிவ்னஸா இருக்கணும். அது மீறி போனா நல்லது. சந்தேகம். ரொம்ப தப்பு. தேவையில்லாத விஷயத்துக்கு சந்தேகப்படுறது, தேவையான விஷயத்துக்கும் சந்தேகப்படுறது வந்து சந்தேகம் தேவையில்லை. லவ் அப்படின்னா என்னது? லவ்ன்றது வந்து ஒரு அழகான விஷயம் அது. ஆனால் நீங்கள் வந்து சைட் சிக் வச்சுக்கிறது அந்த மாதிரி சொல்லி ஸ்பாயில் பண்ணிக்காம லாயலாக இருந்தீங்கன்னா நல்லா போகும். நீங்கள் ஏதாச்சும் சில்மிஷம் வேலை பண்ணீங்கன்னா அந்த சில்மிஷம்னா என்னது? சைட் சிக்னா என்னது? சில்மிஷம்னா என்னது? சைட் சிக்னா இப்போ ஒரு பொண்ணு இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கிட்ட போகிறது ஜஸ்ட் லஸ்ட்காக. இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே உண்மையா உங்களால் அதில் வந்து சர்வைவ் ஆக முடியும்னா லவ் பண்ணுங்க. நீங்கள் பண்ண முடியாது, சும்மா ஒரு லஸ்ட்டுக்காக பேசணும் அப்படின்னா வேற ஏதாச்சும் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிறது இல்லை வேற ஏதாச்சும் பண்ணுறது, அந்த மாதிரி லவ் பண்ணுறன்ற நேமில் வந்து ஏமாற்றக்கூடாது. இப்போ இருக்கிற பாய்ஸ்ல அப்படிதான் பண்றாங்க. ஆமாம், மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக லஸ்ட்டுக்காக தான் பேசுகிறாங்களே. லவ்ன்ற பேர்ல லஸ்ட்டுக்காக தான் இருக்காங்க. ஆமாம்.